ஒரு புறம் கமகம கறிவிருந்து, மறுபுறம் மொத்த பேரும் மொட்டை எடுத்து வழிபாடு அப்படின்னு மதுரையே திரும்பி பார்க்க வைத்திருக்கக்கூடிய தாவேகவினருடைய செயல் பலருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கு. அவங்க செய்தது என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். மதுரை மாவட்டம் மேலூர் பக்கத்துல பிரசித்தி பெற்ற மதுரை அழகர் கோவில்ல இருக்கக்கூடிய காவல் தெய்வமா விளங்கும் கருப்பண்ணசாமி கோவில்ல தமிழக வெற்றி கழகத்தினர் இன்று வழிபாடு நடத்திருக்காங்க. இதுல தாவேகா தலைவர் விஜய் வரும் 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று முதல்வராகணும் அப்படின்னு வேண்டி கருப்பண்ணசாமிக்கு 3 கிடாய்களை நேர்த்தி கடனா வெட்டியிருக்காங்க. அது மட்டுமின்றி தாவேகா தொண்டர்கள் 7 பேரு மொட்டையடித்து முடி காணிக்கையும் செலுத்திருக்காங்க. அதனை தொடர்ந்து அழகர் கோவில் கோட்டை வாசல் பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் திருமண மண்டபத்துல பொதுமக்களுக்கு கமகம கிடாய் விருந்து அன்னதானமா வழங்கப்பட்டிருக்கு. இந்த விழாவுல ஏராளமான தாவேகா தொண்டர்கள் மட்டுமின்றி பொதுமக்களும் கலந்திருக்காங்க. பின்னர் இந்த சம்பவம் குறித்து பேசியிருக்கக்கூடிய மதுரை வடக்கு மாவட்ட செயலாளர் விலையில்லா உணவகம் அமைத்து ஏழை எளிய மக்களுக்கு உதவுறது உள்ளிட்ட மக்கள் சார்ந்த பணிகள்ல ஈடுபட்டு வரோம். மக்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு எப்போதும் மக்களோடு தமிழக வெற்றி கழகம் நிற்கும். எங்களுடைய ஆசைக்காக இந்த வேண்டுதலை இன்று நாங்க நிறைவேற்றிருக்கோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. 2026 தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி அவர்களோட தலைமையில நல்லாட்சி மலரணும், அவர் 2026 முதல்வராகணுன்றதுக்காக நமது கிழக்குண்டிய மாத்தூர் பகுதியை சார்ந்த கழக தோழர்கள் திரு அன்பு சகோதரர் அலாவுதீன் மற்றும் பிரகாஷ் ரஞ்சித்தோட ஏற்பாட்டில் இன்னைக்கு ஒரு 7 பேர் அதாவது காணிக்கை 18ஆம் படி கருப்பனுக்கு காணிக்கை செலுத்திட்டு இன்னைக்கு ஒரு 3 கிடா வெட்டி நமது பொதுமக்கள் எல்லாருக்குமே இன்னைக்கு அன்னதானம் வழங்குற நிகழ்வு நடந்திருக்கு. ஸோ ஒவ்வொரு முறையில் நம்ம வேண்டுதலை நம்ம இது பண்ணுவோம். அதாவது மக்கள்கிட்ட போய் அன்பா கேட்கறது ஒரு வேண்டுதல் மாதிரி தான். அதே மாதிரி இறை வழிபாடையும் பண்ணி அவங்களுக்கு ஒரு காணிக்கை மாதிரி. ஏன்னா நம்ம அவர் மேலே உள்ள தளபதி மேலே உள்ள அதீத அன்பால் இன்னைக்கு 7 பேருமே விரதம் இருந்து மொட்டை எடுத்திருக்காங்க. இன்னைக்கு அது போக 3 கிடா வெட்டி எல்லாருக்குமே பரிமாறுறோம், அன்னதானம் வழங்கிட்டு இருக்கோம் பொதுமக்களுக்கு.